ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் கோலாப்பூரி ரெசிபி பார்க்கலாமா? நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் நிறையா பேர் இதை ஆர்டர் பண்ணியிருப்போம். பட் இது எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி பண்ணக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் எண்ணெயில் கொஞ்சமாக விட்டு சாட்டே பண்ணி தனியாக வச்சுக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. கோலாப்பூரி மசாலாவுக்கு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மல்லி, மிளகு, வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக டெசிகேட்டட் கோகோனட்டும் கசகசாவும் சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வறுத்து இதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் எண்ணெய், நெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, சோம்பு, இதுலேயே பொடியாக கட் பண்ண வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. கோலாப்பூரி மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்திக்கலாம். மசாலா கொதிக்கிற டைமில் தக்காளி, ஊற வச்ச முந்திரியும் இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தான் இந்த தக்காளி பியாரியை நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இதுலேயே வரமிளகாத்தூளும் சேர்த்து எல்லாமே பச்சை வாசனை போக வதக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொதிக்க விடுங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், அதோட கொஞ்சம் பன்னீர், கொஞ்சமாக கரம் மசாலா, கசூரி மேத்தி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பக்காவாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. ஹாட் வாட்டராக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லது. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சர்வ் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குல்ல. ஜஸ்ட் லைக் யுவர் ரெஸ்டாரண்ட். டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஹாப்பி ஈட்டிங்.